ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமமும் சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன? சௌ சௌ முட்டை சாதம். இந்த முட்டை சாதம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மசாலாலாம் போட்டு பண்ணுற அந்த பக்குவம்லாம் இல்ல. இதில வெறும் சௌ சௌவும், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு, மிளகு போட்டு பண்ண போறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்காக தக்காளி இதில சேர்க்குறீங்கன்னா, அந்த மிளகும், அந்த பச்சை மிளகாய் காரத்துக்கும் ஒரு புளிப்புத்தன்மை தேவை. ஸோ, அதனால தக்காளி கொஞ்சமா சேர்க்குறோம். அதே டைம்ல இதில முட்டை போட்டு இப்படி மிக்ஸ் பண்றோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? சௌ சௌ முட்டை சாதம் தேவையான பொருட்கள்: சௌ சௌ, தக்காளி 1 நம்பர், வேக வச்ச சாதம் 1 கப்பு, முட்டை, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 1 நம்பர், மிளகு பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னா, கடுகு தாளி போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சௌ சௌவை வந்து நான் என்ன பண்ணிங்கன்னா, தோல் எடுத்து இந்த காயை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வேக வைக்கிற பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீம் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுக்கலான்னு. ஸோ எதுக்காக இப்படி பண்ணேன்னா, அந்த நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இது உங்களுக்கு எல்லா வீடியோவும் சொல்லிட்டு வரேன். எப்பவுமே காய்கறிகள் வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து நம்ம வதக்கி பண்ணுறது, அப்புறம் வேக வச்சு போடுறது, அந்த மாதிரி பண்ணாமல் ஸ்டீம் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். இதான் விஷயம். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இந்த குவான்டிட்டிக்கு வந்து, அதாவது இந்த கிண்ணத்தை பாருங்க, இந்த கிண்ணம் இருக்குல்ல, இந்த பக்கம் இதுக்கு வந்து ஒரு 2 முட்டை போட்டால் போதும். காய் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி போட போகிறோம். அதுக்கு முன்னாடி கடுகு போட்டுறேன் கொஞ்சம். இந்த கடுகு பொரிஞ்ச டைம்ல நம்ம என்ன பண்ணா, பச்சை மிளகாய் போட போறேன். இந்த பச்சை மிளகாய் வெறும் வந்து மிளகோட காரம் மட்டும் இருந்தா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு மைல்டா இருக்கும். ஆனா அந்த பச்சை மிளகாய் காரம் இருந்தா கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பச்சை மிளகாய் காரமும் இதில் போடுறேன். பச்சை மிளகாவை இப்படி உடைச்சு போடுறேன், இல்லை கீரி போடுங்க, உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த சுரக்காவை இதில் கட் பண்ணி போடுறோம். அதாவது வேக வச்சதை வந்து பொடிச்சா கட் பண்ணி இதில் போடுறேன். அப்புறம் தக்காளி ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும். சரிங்களா? நல்லா வேக வச்ச காயோட தக்காளி பச்சை அப்படி போட்டு வதக்கினா நல்லா இருக்குமா அப்படிங்கிறனா கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதனால சொல்கிறேன். ரெண்டுத்தையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்க ஆரம்பிங்க. இந்த எண்ணெயிலேயே நீங்கள் வதக்கும் போது என்ன பண்ணா, உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கும். தண்ணியில் வேக வச்சு, அதாவது தண்ணி ஊற்றி வேக வைக்கிற பக்கம் வேற, எண்ணெய் ஊற்றி வேக வைக்கிற பக்கம் வேற. ஸோ இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் அப்படி பண்ணும்போது எண்ணெயிலேயே நீங்கள் போட்டு வதக்கினா அது தொக்கு கான்செப்ட். தண்ணிலேயே வேக வைக்கிறீங்கன்னா அது முழுசாவே இருக்கும், வெந்த பிறக்கும். இப்போ இந்த தக்காளியும் இந்த சௌ சௌவும் என்ன பண்றேன்னா, இப்படி எண்ணெயில் நல்லா வதங்குற டைம்ல கொஞ்சோண்டு உப்பு போடுறேன். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, சிம்பிள். இதெல்லாம் வந்து ஈஸியா டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி. இது வந்து நல்லா ஜிம்முக்கு போறவங்க, அவங்க வந்து பாடி நல்லா வச்சிருக்கணும். அந்த டைம்ல வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது, ப்ரோட்டீன் தேவை, நியூட்ரிஷன் தேவை. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இது பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த டைம்ல வந்து அதிகமான காரத்தை நம்ம வந்து இன்டேக் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சிம்பிள் ரெசிபி. சுடு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இந்த தக்காளி இந்த எண்ணெயிலேயே வதங்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வதங்கிடும். ஒரு மாதிரி அந்த இந்த தக்காளி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெட்டிஷ் கலர் இருக்கும். அந்த எண்ணெயில வதக்கி முடிச்ச பிறகு லைட் கலரை மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பக்கம் வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே முட்டை இருக்குல்ல, இந்த 2 முட்டையை உடைச்சு போடுறேன். முட்டையை உடைச்சு போட்டு இதோட நம்மகிட்ட இருக்க மிளகுத்தூள், வேற எந்த ஒரு காரத்துக்கு வந்து வேற எந்த ஒரு பொடியும் தேவையில்லை. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி மட்டும் தான் போடுறோம். இது போட்ட பிறகு இந்த காயோட மிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் பண்ணவே மாட்டோம். ஆனால் இதில் சிம்பிள், ஈஸி, சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காய் லைட்டாக அப்படியே பெரட்டுற டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா, வேக வச்ச சாதத்தை இதில் போட ஆரம்பிக்கிறோம். அந்த சாதம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் நல்லா முட்டையை போட்டு பிரட்டி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்த சாதத்தை போட்டிங்கன்னா நோ யூஸ், நல்லாவே இருக்காது. ஏன்னா அது தனியாகிடும், முட்டை தனியாகிடும், இந்த காய் தனியாகிடும், அப்புறம் சாதம் தனியாக இருக்கும். ஏதோ காரம் இருக்குது, ஏதோ புளிப்பு இருக்குது அப்படி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து எல்லாத்தோட ஒன்னோட ஒன்று ஒட்டிருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா குக் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எப்படி இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லா பிரட்டுறோம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த எண்ணெயிலேயே வந்து
இப்போ இந்த ரைஸ் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அந்த தக்காளி நல்லா மசிஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் பக்குவம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.